allindiapackages.com இந்தியாவிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இப்படி எங்கே போகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதற்கான டூர் பேக்கேஜுக்கு இவங்கள இந்த நம்பரை வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, யூகே, யூஎஸ்லேருந்து இந்தியா வரணும், கோயில் களத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும், டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் உங்கள் கூடயே இருந்து உங்கள் ஜேர்னியை மெமரபுள் ஆக்கி ரேட்ஸும் கம்மியாக வந்து சார்ஜ் பண்ணி நிம்மதியோடு வந்து உங்களை வந்து வழி அனுப்புவாங்க. கொடி முதல் பாராட்டு அப்படிங்கிறது துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான், இயக்குனர். ரொம்ப ஒரு போல்டான ஒரு விஷயம் இது. இந்த கேரளரோட இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதை எடுத்து அது தைரியமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய விஷயம். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஓகே, ரெகுலர் கமர்ஷியல் படம் தாங்க, இதில் ஒன்றும் புதுசாக வந்து எதுவும் ஈக்குவேஷனை கொண்டு வந்துடல. ஆனால் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது விதம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஆடியன்ஸை வந்து ரெண்டு ஹாஃப்லையும் என்கேஜ் பண்ணுற விதமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம். பெரிய பாசிட்டிவ். தனுஷுக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணிட்டு போகிறதா நினைப்பாங்க. இது கமர்ஷியல் படம் தான், ஆனாலும் அதில் உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ யாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க அவரோட ஸ்டேச்சரில் இருக்கிற ஹீரோஸ். பட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக உள்ள வந்து ஒரு லிட்டரலாக வந்து அந்த தாடி வச்சு அந்த பொலிட்டிஷியன் கேரக்டரில் வந்து லிட்டரலாக ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் பார்க்கலாம். அந்த தம்பி கேரக்டரில் வந்து அவ்வளோ இன்னசென்ஸை பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு வெள்ளந்தியாக சிரிச்சுக்கிட்டு அண்ணன் சண்டை போடும்போது பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்படி பொண்ணுக்கிட்ட அரை வாங்கிட்டு வந்து அது அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதெல்லாம் வந்து குழந்தைத்தனமாக நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து இருக்கிறத வந்து நமக்கு டக்குன்னு வந்து ரிலேட் பண்ணிக்க தோணுது. எப்படி வந்து அப்படி ஒரு கான்ட்ராஸ்டாக டக்குன்னு அப்படி நடிச்சிடறாரு அப்படின்னு தெரில. பட் ஹேட்ஸ் ஆஃப். மொத்த சுமையும் தனுஷோட தோல் மேலே தான். அதை வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக படம் ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே வந்து ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள் கழித்து தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடலாங்க. படத்துடைய ஹீரோயின்ஸ் அனுபமா அண்ட் த்ரிஷா. என்ன பிரச்சனை அப்படின்னா, அனுபமா வந்து பார்த்திங்கன்னா மலையாள வாடை வீசுகிற அந்த தமிழ் வந்து பாவம் ஓன் டப்பிங் வந்து பேசியிருக்காங்க. வேறு த்ரிஷாவுக்கு வந்து டப்பிங் வந்து வேறு யாரோ வந்து பேசியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து மாறி இருக்கணும். அனுபமாவுக்கு வந்து யாரோ ஒரு டப்பிங் பேசி த்ரிஷா வந்து அவங்க ஓன் வாய்ஸ்லேயே பேச விட்டுருந்தா. ஏன்னா த்ரிஷாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இந்த படத்தில். ரொம்ப ஒரு தனுஷுக்கு வந்து ஈக்குவலாக நிற்கிற ஒரு ரோல் இது. சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வளர்கிற ஒரு ரோல் அப்படிங்கிறப்போ அவங்களோட நேச்சுரல் வாய்ஸ் இருந்துருந்துச்சுன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கு வர டப்பிங் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு அபோவ் ஆவரேஜாக இருக்கிறது அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனை அதோட டெப்த்தை வந்து குறைச்சிருது. ஸோ இதை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்சு வந்து த்ரிஷாவோட கேரர் பெஸ்ட் ரோலாக வந்து இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனாலும் த்ரிஷா வந்து அவங்களோட மேக்ஸிமத்தை இந்த படத்துக்குள்ளே கொடுத்துருக்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸாக வந்து உங்களுக்கு தெரியுங்க. படத்துடைய பாசிட்டிவ், ஒரு பொது பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கொடைக்கானல் மெர்க்குரி இந்த ஸ்பெல் இருக்குல்ல, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு அதை வந்து நடுவில் ஒரு களமாக வைத்துக்கொண்டு அதை சுற்றி அரசியல் வலையெல்லாம் பின்னியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நீட்டாகவே பின்னிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஜிக் லூப்போல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஆனால் த்ரிஷா வந்து ஒவ்வொரு காய் நிறுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் ரெண்டு பேருமே அரசியல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ த்ரிஷா அரசியல் காய் நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே இன்டென்சிஃபை ஆகிட்டே போகும் செகண்ட் ஹாஃபில். அது ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வர டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஆச்சரியப்பட வைக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன கேரக்டரான காளி வெங்கட் கேரக்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க தந்திருக்கிற முக்கியத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வச்சிருங்க. இந்த படத்துடைய ஒரு மெயின் கதாநாயகன் வந்து சந்தோஷ் நாராயணன். எங்கே இசையை போடணும் அப்படிங்கிறத விட எங்கே இசையை போடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. தனுஷ் அப்படி நின்று பொறுமையாக பேசுகிற அந்த பஞ்ச வசனத்தெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஏ சில டைம் இருக்காது. ஆனால் அதுக்கு கிளாப்ஸ் அப்ளாஸ் வந்து அப்படி அள்ளுது. ஏன் காரணம்னா அவருக்கு வந்து அவ்வளோ சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கொடி அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து அப்படியே பிஜிஎம் பின்னாடி போக இவர் முன்னாடி வர்றப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், தேட்டரே வந்து தெரிச்சுது. சரி, இதெல்லாம் தான் ஒரு கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதை கரெக்டாக புரிஞ்சு கொண்டு கரெக்டாக சந்தோஷ் நாராயணன் டெலிவரி பண்ணியிருக்கார். ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு குறை மட்டும் தோணுச்சு. என்னென்னா, ஒரு டங்கா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு குத்துப்பாட்டோ இல்லை வேற ஒரு பயங்கரம் பெப்பி நம்பர் வந்து இருக்குது இல்லைங்களே. பட் எப்படின்னா ஒரு அபோவ் ஆவரேஜ்னு சொல்லிடலாம், பயங்கர எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நான் எதிர்பார்த்தேங்க இந்த படத்தில். சினிமட்டோகிராஃபி ஒரு மூங்கில் காடு மாதிரி, ஒரு சவுக்கு காடு மாதிரி அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் சீன் வந்து சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவுக்கு புதுசு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய சேசிங் சீன்ஸ், நிறைய இடங்கள் நைட் சீன்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சூப்பர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் எஸ்ஏசியோட கேரக்டர், அதாவது விஜய் சாரோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர். சின்ன கேரக்டர் தான், ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் மாதிரி வருவார். அவ்வளோ டெப்த்தாக அவ்வளோ நேச்சுரலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து அவர் இன்னும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஆக்டிங் வைஸ் வந்து கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபெல்லாம் வந்து சும்மா சர்ன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருது. ஆனால்
மொத்தமாக ஒரு படமாக பார்க்கல வந்து ஒரு நீட்டான என்டர்டெய்னராக ஜாலியாக வெளில வர்றப்போ வந்து எந்த ஒரு ஹெட்டேக்கும் இல்லாமல் இல்லை எந்த ஒரு பேட் தாட்ஸும் இல்லாமல் வெளியே வர்ற அளவுக்கான ஒரு படமாக ஒரு மொத்த ஃபேமிலியும் போய், ஏன்னா இதில் வந்து பயங்கர வல்கேரசமோ இல்லை வந்து அது ஸ்டாக்கிங் வேறு எந்த ஒரு பயங்கர சமூகத்துக்கு ஆப்போசிட்டாக அப்படியெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை. சமூகத்துக்கு ஃபார் சமூகம் தான் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக இந்த கொடி இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அந்த சில பல சாயல்களை வந்து துரை செந்தில்குமார் தவிர்த்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஐபி மாதிரி ஒரு இந்த மாணவர்கள் கூடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வரும். அந்த சாயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்திருந்தால் துரை செந்தில்குமார் வந்து இன்னும் ஒரு பெட்டரான படத்தை கொடுத்துருப்பார். நெவர்தலெஸ் இது வந்து எனக்கு தெரிந்து வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிம். ஒன் டைம் எல்லாரும் போய் உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான படமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இந்த கொடி திரைப்படத்திற்கு வந்து என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்துங்க 5க்கு 3.5 தருவேன். இந்த கொடி திரைப்படத்திற்கு வந்து என்னுடைய சினிபி மார்க் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குதுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டுகள் இருந்தால் கமெண்ட்டுகள் வந்து எழுதுங்க. இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.